அப்படின்னு சொல்லி ஆர்வத்துக்காக அவங்களை வருக வருக என வரவேற்கிறோம். சபையோர்களுக்கு வணக்கம். நேற்று நான் பேசிட்டேன். நேற்று 1 மணி நேரம் பேசினேன். எல்லாருமே ரொம்ப ரசித்து கேட்டாங்க. நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம எல்லாரும் குருமார்கள்லாம் நிறைய வந்திருக்காங்க. ஐயா பொன்னையாசாமி ஐயா அவர்கள், மூத்த ஜோதிடர் அபிராமி சேகர் ஐயா வந்திருக்கிறாங்க. தாசில்தார் ஐயா இருக்காங்க, ஐயா இருக்காங்க. எல்லாருமே எல்லாம் இருக்காங்க. இவங்க முன்னிலையில் ஒரு சின்ன உரை நிகழ்த்தணும்னு ஒரு விருப்பப்பட்டேன். அதுக்காக ஒரு சின்ன நல்ல ஒரு டிப்ஸ் சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக. அதாவது நம்ம வீட்டில் எல்லாத்துக்கும் ராஜநிலை அப்படின்னு வைக்கிறோம், டோர் வைக்கிறோம், மெயின் டோர் அப்படின்னு. அந்த மெயின் டோர் அப்படிங்கிறது என்ன கேட்டிங்கன்னா, அந்த வீட்டினுடைய பிரதானமாக இருக்கக்கூடிய முக்கியமான கண்டென்ட்டு அந்த ராஜநிலை மெயின் டோர் அப்படிங்கிறோம். இந்த மெயின் டோர்னுடைய என்ன அந்த மெயின் டோரில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திதி நமக்கு இருக்கக்கூடிய திதி 15 திதி இருக்குங்க. இந்த 15 திதியை 5 செட்டாக பிரிச்சிருப்பாங்க. அதாவது பிரதமை, துவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி அப்படின்னு இருக்கக்கூடியது. இது 3 செட்டாக பிரிச்சிருப்போம், 5 செட்டாக பிரிச்சிருப்போம், 3 3 பிரிச்சிருப்போம். அப்போ 15 திதிகள் வருங்க. இந்த திதிகளுக்கும் அந்த இதுக்கும் நிலவுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனுடைய நிதியை சொல்வது திதி. திதி உங்களுக்கு நல்ல திதியில பிறந்திருந்தா மட்டும்தான் உங்களுக்கு நிதி நல்லா இருக்கும். ஏன் நீங்க வாழ்க்கையில் கஷ்டப்படுறீங்க, ஏன் பொருளாதார சிக்கல் வருதுன்னா உங்களுடைய திதி சரியில்லை, திதி தேவதை சரியில்லை, உங்களுக்கு திதி சூனியம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்றதெல்லாம் இதுதான் காரணம். அப்போ இந்த திதி வீட்டில் எந்த இடத்துல நம்ம திதி நிற்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெயின் டோர்ல நிற்கும். மெயின் டோர்ல இது ஏற்கனவே இருக்கு. நான் கண்டுபிடிச்சதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஏற்கனவே மூல நூல் இருக்கு, நம்ம முன்னோர்கள் எல்லாம் பயன்படுத்தினதுதான். ஆனால் அதையெல்லாம் காலப்போக்கில் அது எப்படியோ நம்மளை விட்டு விலகி போயிடுச்சு. அதை மீட்டு எடுக்கணும், எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் முயற்சி பண்றாங்க. நம்ம நவமணி சண்முகவேல் ஐயா எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு இருக்காரு. அதெல்லாம் அவருக்கெல்லாம் நம்ம இந்த நேரத்தில் ஒரு பாராட்டு சொல்லி ஆகணும். அப்படிப்பட்ட அந்த இதில் நான் ஏன் இது இவ்வளவு தூரம் நான் ஆணித்தரமா சொல்றேன் அப்படின்னா, நான் ஒரு 36 ஆண்டு காலம் அனுபவம் பெற்ற பொறியாளர். அதனால நான் என்ன சொல்றேன்னா, அது கண்டிப்பா இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அதாவது மெயின் டோர்ல இருக்கக்கூடிய சட்டங்கள் பார்த்தீங்கன்னா 4 பக்கம் 4 சட்டம் இருக்கும். இந்த 4 சட்டங்கள் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா குறுக்கு ஒரு சட்டம் இருக்கும். மேல இருந்து பார்த்தீங்கன்னா 1 அடி கீழே வரைக்கும் ஒரு சட்டம் போட்டிருப்பாங்க. நம்ம பழைய காலத்து வீட்டுலலாம் நீங்க பார்க்க முடியும். ஆனா இப்ப இருக்கிறதெல்லாம் போடுறதில்ல. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மேல இருந்து கீழ் நோக்கி ஒரு அடி இறக்கி போட்டாங்க ஒரு சட்டம். அந்த சட்டத்துக்கு முன்னாடி பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா வச்சுங்களேன், ஒரு பலகையை போட்டு அடைச்சி வச்சிருப்பாங்க. அந்த பலகையை ஒன்று இருக்கும். அது பிறகு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த இவன் கார்பெண்டர்லாம் சொல்லுவாங்க, அது பட்டி அடிச்சு வச்சிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பட்டி அடிச்சு வச்சிருக்கிறது இது அவங்க ஒரு லேபரை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் நம்ம ஜோதிடமாக பேசணும், அறிவாக பேசணும், அந்த இதை புரியும்படியாக பேசணும் இல்லைங்களா? இந்த 5 செட்டுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நந்தா, பத்ரா, ஜெயா, ரிக்தா, பூர்ணா அப்படின்னு பேரு. இந்த 5 சட்டத்துக்கு பேரூர் இருக்கக்கூடிய சிவபெருமான், கோயம்புத்தூர் பக்கத்தில் அங்கே இருக்கிற அந்த சிவபெருமானுடைய ஆத்மாத்த குழந்தைன்னு பேர். அதுக்கு பேர் ஒரு பசுமாட்டினுடைய கன்று அப்படின்னு அர்த்தங்க. அந்த பேரூர் இருக்கக்கூடிய பட்டீஸ்வரனுடைய சிவபெருமானுடைய அந்த செல்ல குழந்தை தான் அந்த பேர் பட்டி. அதுக்கு பேர் அந்த பசுமாட்டினுடைய கன்று. அதைய குறிக்கும் வகையில் தான் அந்த பலகை அடிக்கப்பட்டிருக்குது. அதுக்கு பேர் தான் பட்டி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. பட்டி அடிக்கிறது என்னன்னா சிவபெருமானுடைய பலகையின் பேர், அதுக்கு பேர். இதை அடித்தா தான் அந்த நிலவு முழுமை பெறும். இப்படி வைக்கணும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கெல்லாம் நம்ம எல்லாமே என்ன பண்ணுறாங்க, பாலிஷ் போட்டோம். எல்லாமே டீ குட்டு போட்டு எல்லாம் பாலிஷ் போட்டாச்சு, அடுத்து பெயிண்ட்டுக்கு போயிட்டோம். ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லைங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காவி மாதிரி அடிச்சிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு மஞ்சள் பூசுவாங்க. டெய்லி பொம்பளைகள்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் மஞ்சள் பூசி அதுக்கெல்லாம் பொட்டெல்லாம் வைப்பாங்க. அதுக்கு பேர் நாகபந்தனான்னு பேர். இந்த மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் டோரில் ஒரு 1.5 அடிக்கும், ரைட் சைடில் டோர்னுடைய அடிப்பாகத்திலிருந்து 1.5 அடிக்கு நாகபந்தனம் போட்டிருப்பாங்க. இந்த நாகபந்தனம் அப்படிங்கிற என்ன கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய துஷ்ட சக்திகளை தடுக்கக்கூடிய வல்லமை இருக்கும். அதுக்காக போட்டிருக்காங்க. அடுத்தது நம்ம நிலை பிரதிஷ்டை பண்ணும்போது நல்ல நேரம் பார்க்குறோம், எல்லாமே பார்க்குறோம். நாள் பார்க்குறோம், திதி பார்க்குறோம், யோகம் பார்க்குறோம், கர்ணம் பார்க்குறோம், நட்சத்திரம் பார்க்குறோம், தாராபலன் எல்லாம் பார்க்குறோம்.
ஆனால் எல்லாம் பார்த்தாலுமே நவரத்னங்கள் வைப்போம், எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் அதில் நான் எல்லாருமே செய்ய தவறுன ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டுக்குள்ளே கெட்ட சக்தி அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா? கெட்ட சக்திங்கிறது என்ன? விஷ்டிங்கிறத மிகப்பெரிய கெட்ட சக்தி. விஷ்டினால தான் நம்ம பயங்கரம் பாதிக்கப்படுறோம். இதுக்கு தான் வந்து நம்ம முன்னோர்கள் வச்சுருந்தாங்க, வெத்தலை பாக்கு வச்சுக்க அப்படின்னு. திருமணம் பண்ணால் வெத்தலை பாக்கு வேணும், நீங்கள் ஒரு காது குத்துனா வெத்தலை பாக்கு வேணும், ஒரு விழா ஆரம்பிக்கிறீங்கன்னா வெத்தலை பாக்கு வேணும். ஏன் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய இறுதி பகுதியும் கூட நிறைவு செய்யணும்னு வெத்தலை பாக்கு இல்லாமல் நிறைவு செய்ய முடியாது. அப்படிப்பட்ட அந்த விஷ்டி அப்படிங்கிறவ மிக கொடூரமான ஒரு வில்லி. அந்த விஷ்டி வந்து நம்மளை வந்து கெடுக்கிற வேலை மட்டும்தான் செய்வாள். விஷ்டி எந்த இடத்துலையும் நல்லதே செய்ய மாட்டான். அதனால் என்ன பண்ணோம்னா, நிலவு வந்து நம்ம வைக்கும்போது நிலவுக்கு எல்லாம் பூஜை போட்டு நிலவை வந்து எல்லாம் பண்ணிட்டு எடுத்து நிறுத்தும் போது வெத்தலை பாக்கு வச்சு அடியில் வச்சு தான் அதை வந்து நிலவை வந்து ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறது இது முறை. அப்போ தான் அந்த விஷ்டினை வந்து நம்ம காலத்துக்கு அந்த வெத்தலை பாக்கு அங்கேயே இருக்கும். அப்போ நம்ம வீட்டுக்கு வந்து கெட்ட சக்திகள் வராமல் தடுக்கும். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா திதிகள் வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி நம்ம வீடு செல்வ செழிப்போடு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணி இந்த வாய்ப்பை கொடுத்த ரவிக்குமார் அவர்களுக்கும் இந்த சபைக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்கள் ஒரு மிகச்சிறப்பான முறையில் இந்த ஒரு ரகசியத்தை சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியப்பன் ஐயா அவர்கள் கோயம்புத்தூரில் பேசினார். இந்த ரகசியம் இதுவரைக்கும் வெளியே தெரியாது. பண்டைய மனையடி சாஸ்திர ஆராய்ச்சியாளர், நான் வாஸ்து சாஸ்திர பண்டிதர் என்கிற முறையில் எனக்கு தெரியும். அவர் விட்டதுக்கு அப்புறம் தொடர தெரியும். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு தெரியும். என்னுடைய அருமை குருநாதர் தவத்திரு சண்முகவேல் அவர்கள் அடியனும் நான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனால் உலகத்திற்கு கற்றலின் கேட்டல் என்று ஜோதிடர்களுக்கு புதுசாக ஏதாவது விஷயத்தை சொல்லிட்டு போகணும். அரைச்ச மாவு அரைச்சி எது பிரயோஜனம்? அரைச்ச மாவு அரைச்சி என்ன பிரயோஜனம்? பலன் சொல்ல தெரியும், வேற என்ன அவனுக்கு தெரியாத விஷயம் என்ன இருக்கு? அதைத்தான் சொல்லணும். அதுதான் கருத்து அரங்கம். ஒரு கருத்தை பெறணும். இருப்பவர்கள் கொடுப்பதற்கு நான் அடிக்கடி எல்லா மேடையிலையும் சொல்லுவதை தான். எனக்கு நிறைய பேருக்கு என்னை பிடிக்காது. அமைதியாக இருக்க முடியலைன்னா எப்படி இருக்க முடியும்? கிட்டத்தட்ட 3 நாளை வந்து இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் ஒரு செகண்டாவது ஒரு விஷயம் ஒருத்தர் கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறோம். இப்போ இவர்கள் எவ்வளவு காலம் அவர்கள் ஒரு தன்னுடைய உழைத்து சேர்த்த பணத்தை வாடகை இல்லாமல் இலவசமாக கொடுக்கணும். அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணுமா இல்லையா? தயவு செய்து இங்கே இருக்கவங்க எல்லாரும் கைதட்டி பாராட்டுங்க. அலட்சியமாக இருக்கவே கூடாது. எப்பொழுதுமே நீங்கள் வயது மூத்தவராக இருந்து பிரயோஜனம் இல்லை, முதுமை அடைந்து பிரயோஜனம் இல்லை, முதிர்ச்சி அடைய வேண்டும். எல்லாருக்கும் ஜோசியம் தெரியும், ஏதோ ஒரு வகையில் தட்டு முட்டி வந்துடுவான். ஆனால் உலகத்திற்கு மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களை வெளியே கொண்டு வரணும். அதை பொன்னையா சுவாமிகள் 12 கட்டத்தில் குழி தோண்டி எடுத்தார். நாங்கள் வேறொரு ஆங்கில படிச்சிருப்போம், காலபுருஷ தத்துவத்தை எடுப்போம். ஒவ்வொரு கர்மா உள்ள ஒளிஞ்சிருக்கு. நீ இந்த ராசியில் இந்த லக்கணத்தில் பிறக்கிறேன்னாலே நீ இந்த சித்திரவதை அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனால் அதையும் தாண்டி இல்லறத்திலும் இருந்து கொண்டு இறைநிலையை அடைய முடியுங்கிறதுக்கு நிலைவாசல்ல திதியை கொண்டாந்து வச்சிருக்கிறான். அந்த திதி எப்படிங்கிறதா ஒரு அழகாக சொன்னார். அதை பட்டி பெருமான்னு சொன்னார். சிவபெருமான் வந்து நிலைவாசலுடைய நெற்றியிலே இருக்கிறார். பிரம்மாவும் விஷ்ணுவும் சைடில் இருக்கிறார். கீழே நாகபந்தனம் இருக்கிறது. தயவு செய்து கேளுங்க. இனிமேல் வீடு கட்டினீங்கன்னா நீங்க ஜோசியரா இருந்தா நீங்க ஆச்சாரியன்ட்ட போய் சொல்லுங்க, நாகத்தை பந்தனம் பண்ணு, நாக மந்திரம் சொல்லி. அடடா, வெறும் தச்சு மந்திரம் இப்ப இருக்க ஆசாரிக்கு தெரியாது. ஓட்டு நவரத்தனமும் பஞ்சலோகத்தை வச்சு சந்தனத்தை வச்சு அடப்பான். அன்னைக்கு அவனுக்கு சத்திய கட்டி இருந்தது. அந்த மந்திரம் வேண்டுமானாலும் நாங்கள் பப்ளிக்கில் வெளிப்படுத்துறோம். ஐயா, நான் ஒரு 450 கோயிலுக்கு மேல கும்பாபிஷேகம் பண்ண சிவாச்சாரியார். அதனால நான் சொல்றேன். அதுக்கப்புறம் குலதெய்வத்தினுடைய தோழி ஒருத்தி இருக்கிறாள், சுந்தரின்னு இருப்பா. காலையில எழுந்த பிறகு ஒரு வீட்டினுடைய ஆம்பளை வாசல் தெளிக்காமல் அந்த வீட்டு ஆம்பளை வெளியே போனா வெளியில இருக்கக்கூடிய துர்தேவதை ரெடியா நிற்கும். அந்த வீட்டு ஆம்பளையினுடைய தோல்லை ஏறிக்கிட்டு போகும். வீட்டுக்கு வாசல் தெளிக்காததுக்கு முன்னதாக வெளியிலிருந்து யாராவது ஒருத்தர் வந்தால் அவர்கள் வாய்களாக தீய சக்தி வீட்டுக்குள்ளார வந்துடும். இதெல்லாம் ரகசியம் இருக்கு. அன்னைக்கு விட்டு ஆம்பளை போகும்போது ஒரு டப்பா தண்ணியை கோரி விட்டுட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஒரு ரூமில் தங்கி இருந்தோம். காலையில் எழுச்சி கிளம்புறோம், ஒரு டப்பா தண்ணியை மோரி வாசலில் ஊற்றிட்டு போகிறோம். ஆம்பளை வீட்டை விட்டு வெளியே போகும்போது வாசல் தெளித்து கோலம் போடணும். மாலையிலையும் வாசல் தெளித்து கோலம் போடணும், சந்தியில் கோலம் போடணும். இதுதான் அற்புதமான விஷயங்கள். அதனால் அந்த
கோயம்புத்தூர்லேருந்து வருகை தந்திருக்கக்கூடிய கன்னியப்பன் ஐயா அவர்களுக்கு ஒரு பரத்த கரவொலி எழுப்புங்க. நீங்க திரி தெற்பன நிலவாசல்ல மஞ்சள் தடவி சந்தனத்தை அரைச்சு மாவிள தோரணம் கட்டி பூஜை பண்ணாலே போது இறந்து போன பிதர்களுக்கு வாசல்ல 2 பக்கம் மாடா குழி இருக்கும், அங்கதான் அவன் தங்கி இருப்பான். பித்ரு வழிபாடு அப்படித்தான் எளிமையா செஞ்சான், திரி வழிபாடு அப்படித்தான் செஞ்சான். அதனால இது மாதிரி நிறைய ரகசியங்கள் இருக்கு, மற்றவர்கள் பேச வேண்டும் என்று வழிவிட்டு அவருடைய கருத்து அற்புதமான கருத்தை அதை உறக்க சொல்ல வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தின் பேரில் வந்திருக்கிற இங்க வருகை தந்தவர்களை அனைவரையும் வருக வருக என்று அகத்தியர் ஜோதிட கருத்தரங்கத்தின் சார்பாக நன்றி கூறி வரவேற்கிறேன். நன்றி.